ஹே காய்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காலையில் 8 மணிக்கு அலாரம் அடிக்குது. அலாரம் அடித்தது எல்லாம் எழுந்திரிக்கிறாங்க. இங்கே பார்த்தா சபரி வந்து நைட்டு ஃபுல்லாகவே தூங்கி இருக்கவே மாட்டார். கனி சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் அவசியம் இல்லை, நீங்கள் தூங்கலாமே நைட்டெல்லாம். நீங்கள் ஏன் விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் எதுவும் கிடையாது, நீங்கள் தூங்குங்க, இவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து பிக் பாஸ் வந்து காலையில் மார்னிங் டாஸ்க் கொடுப்பாரு. இங்கே வந்து மார்னிங் டாஸ்க் வந்து எல்லோரும் வந்துருவாங்க. எல்லோரும் வந்தோடனே சாங் போட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டா மார்னிங் டாஸ்க் என்னென்னாக்கா 3 பேரை வந்து செலக்ட் பண்ணணும். ஒருத்தவங்க வந்து யார் ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆவாங்க, இன்னொன்று வந்து யார் வின்னரு, அப்புறமாட்டா சொல்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து எத்தனை நாள் வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியும், தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு. இதில் மோஸ்ட்லி மேஜராக வந்து எல்லோரும் சொன்னது வின்னர் லிஸ்ட்டில் மெஜாரிட்டி பார்த்தாக்கா சபரி தான். அதுக்கப்புறமாட்டா யார் எவிக்ட் ஆவாங்கன்ற லிஸ்ட்டில் வந்து மேஜராக வந்தது பார்த்தா திவாகர், அதுக்கப்புறம் கலை, அதுக்கப்புறம் பார்வதி. இவங்க தான் வந்தாங்க. இதில் பார்வதி மட்டும்தான் கலை வின்னர் ஆவான்னு சொல்லிட்டு சொன்னது. இப்படியே போச்சு. இப்போ திவாகருக்கும் கம்ருதீனுக்கும் ஆகவே திவாகர் பேசும்போது கம்ருதீன் வந்து திவாகர் ஆனால் வந்து கம்ருதீன் தான் வின்னர் ஆவாருன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் கம்ருதீன் பேசும்போது திவாகரை வந்து ரொம்ப இது பண்ணி தான் பேசுவார். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ள சூப்பர் டீலக்ஸ் ரூமில் வந்து பார்வதியும் வந்து திவாகரும் ஆஸ் யூஷுவல் வேலை செய்ய போவாங்க. அப்போ பார்வதியோட ஆட்டிடியூட் வந்து பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து அவளை வந்து இந்த மேட் எடுங்க, இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வேலை காமிச்சிங்கன்னா நான் செய்ய மாட்டேன், எனக்கு வந்து ரெஸ்பெக்டாக அன்பா மரியாதையாக சொன்னால் தான் நான் செய்வேன், இந்த மாதிரினாக்கா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமாக ஆட்டிடியூட் காட்டுவாள். இது வந்து பயங்கரமான கான்வர்சேஷனாக போயிட்டு 2 பேருக்கும் பயங்கரமாக வாக்குவாதமாக போயிடும். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வருவாங்க. சொல்றோன்றது எங்களோட விருப்பம். உடனே ஹவுஸ்மேட்ஸ் வந்து இப்போ நாங்கள் எப்படி சொல்கிறோன்றதை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணுன்றத நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அதையும் நாங்கள் சொல்லணும். உங்களோட பிஹேவியர் எங்களுக்கு பிடிக்கல, எங்களோட டோன் எப்படி உங்களுக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி உங்களோட பிஹேவியர் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வரும். இந்த ஆர்கியூமெண்ட் முற்றி போய் எல்லாருமே வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இது பண்ணுவாங்க. அப்போ திவாகர் வந்து பேச வரும்போது கம்ருதீன் வந்து பார்வதி கிட்டே கேட்பாங்க, பாரு சொல்லுங்கள் என்னாச்சுன்னு கேட்கும்போது திவாகர் நடுவில் வருவார். வந்தோடனே நீ வாய மூடு, உடனே நான் கேட்டேனான்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுறாரு. உடனே இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் இது வந்துட்டு இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து டாஸ்க் விளாட்னதில் வந்து டாப் 8ல் வந்து யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதோட போயிடும். இங்கே வந்து மறுபடியும் வந்து பாரு வந்து அந்த சுபிக்ஷாவும் வந்து பேசுவாங்க. பேசிட்டு பாரு வந்து சமாதானம் போயிடுவாங்க. இப்போ நடக்கிற அப்பப்போ பிரச்சனையை அப்பப்போ இது பண்ணிக்கணும், நீ கூலாக இரு, இதை பெருசு பண்ணாதன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு கட்டத்துக்கு மேலே சமாதானம் ஆகிடுவாங்க. சமாதானம் ஆகிட்டு இது பண்ணுருவாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ பாரு, கலை, திவாகர் இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்காக வந்து சேர்ந்துட்டு உடனே இவங்க வந்து இவ வந்து என்னை வந்து வேலைக்கு வர்றதுக்காக என்னை எப்படியோ கன்வின்ஸ், ஆக்சுவலாக முன்னாடி வந்து இவங்க 2 பேர் பேசி சமாதானம் ஆகிடுவாங்க. அப்புறமேட்டா சொல்லுவா, இவன் நான் வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுறா சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ரம்யா சொல்லுவா, நீ ஏன் கன்வின்ஸ்லாம் பண்ணுற, நம்ம போயிட்டு டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், இவங்க வரமாட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் தான் பண்ணும். ஆக்சுவலாக முன்னாடியே பிக் பாஸ் கிட்டே இவங்க எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுருவாங்க, இந்த மாதிரி பார்வதி வந்து வரமாட்டுறாங்க. ஆக்சுவலாக எல்லாரும் சமாதானம் பண்ணி இவன் வந்து சமாதானம் ஆயிருக்க மாட்டா. உடனே வந்து அவங்கெல்லாம் வந்து தனியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ இவளும் வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்லுவா, எனக்கு வந்து சுபிக்ஷா பண்ண விஷயமும் வியானா பண்ண விஷயமும் எனக்கு வந்து பர்சனலாக ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க யார் என்னை கூப்பிட்டாலும் நான் மறுபடியும் திரும்ப போகிறதா இல்லை. இப்போ சுபிக்ஷா வந்து கூப்பிட்டா போவேன், இல்லை வியானா வந்து இவங்க 2 பேர் சமாதானம் பண்ணா நான் போவேன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, யார் வந்து கூப்பிட்டாலுமே நான் போக மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்புறம் இதே பஞ்சாயத்து வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து சபையில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஆச்சு, இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, அதனால எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசுவாங்க. இந்த பஞ்சாயத்து போயிருக்கும்போதே தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க பிக் பாஸில். அதை யாருமே கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. இவர் விக்ரம் வந்து அந்த சைடு போயிட்டு வருவார். ஆனால் அவர் வந்து யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டார். அவர் போயிட்டு சைலண்ட்டாக நின்றுவார். தண்ணி பாட்டு ஊற்றிட்டே இருக்கும். அதுக்கப்புறமாட்டா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு ஐயோ தண்ணி ஊற்றுதுன்னு
போதும்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக இது பண்ணி பிக் பாஸ் வந்து தண்ணி நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறமேட்டா திட்டுவாங்க, நீங்கள் உங்கள் 2 பேரோட வேலை என்னவோ அங்கே தானே இருக்கணும், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டா இவங்க பஞ்சாயத்தை வந்து வெளியிலே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவாங்க. வெளியிலே எல்லாருமே சேர்ந்து பேசுவாங்க. அப்போ வந்து சுபிக்ஷா வந்து பேசுவோம், இங்கே பாருங்கள் இவங்க வந்து பண்ணுறது தப்பு, நான் வந்து இதை தான் பண்ணேன், இவங்க வந்து அதை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்போ இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். சுபிக்ஷா பண்ணதெல்லாம் வந்து பாரு சொல்லுவா, இந்த மாதிரி இவங்க என்னை ட்ரிகர் பண்ணுறாங்க, மரியாதையே இல்லாமல் பேசுகிறாங்க, இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுபிக்ஷா சொல்லுவா, நான் இந்த மாதிரி சொன்னேன், அதுக்கு அவங்க இப்படி சொன்னதும் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் பயங்கரமாக, இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் போகும். இன் பிட்வீனில் வந்து கெமி வந்து உள்ளே வரும்போது திவாகர் உள்ள வந்து கெமி வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக பார்த்து பேசுங்க, கீழே பார்த்து வேற எங்கேயும் பார்த்து பேசாதீங்க, என் கண்ணை பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை வேற மாதிரி போயிடும். இப்படியே போயிட்டு சுபிக்ஷா வந்து அழுதுகிட்டே போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுவும். ரம்யா வந்து ஏன் இதுக்கெல்லாம் இப்போதான் இது வந்திருக்கு, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க. அப்படியே பயங்கர கான்வர்சேஷனாக போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ திவாகர் வந்து பாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். திவாகர் சொல்ல, கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக பாரு கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாரு நீ பண்ணுறது வந்து பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை, இப்போ ஒர்க்குன்னு பார்த்தாக்கா இப்போ சமைக்கிறது எல்லாருமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், இதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் பாரு வந்து நான் வந்து இது பெரிய விஷயமா ஆக்கலை, இது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அஃபெக்ட் பண்ணுது, அவங்க வந்து என்னை மரியாதையே இல்லாமல் வேற மாதிரி நடத்துகிறாங்க, உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஒரே பயங்கர இதுவாக போகும். இந்த பொண்ணு வந்து விடவே விடாது. ஈக்குவலாக வந்து பாருக்கு எப்படி பாரு பேசுமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த பொண்ணு வந்து பேசுது. அப்படி கையை வச்சு அழுங்க நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த பொண்ணு வந்து பேசினே இருக்கு. இது அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரே ஆர்கியூமெண்ட்லேயே போகுது. இவங்க 2 பேருக்கு ஆரம்பிச்சது அப்புறம் மாற்றி மாற்றி டக்குன்னு ஒருத்தொருத்தவங்க கூட அப்படி எப்படி ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி அந்த சண்டே ஆனது அப்படியே ஃபுல்லாக ஆர்கியூமெண்ட்லேயே போயிடும். கடைசியாக கம்ருதீனும் சபரியுமே வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணிப்பாங்க. சபரி வந்து கூப்பிடுவான், இந்த மாதிரி தண்ணி வருது வாங்க வாங்க சார் சொல்லிட்டு, அவன் வாங்க சார் சொல்கிறதுக்கு இவனுக்கு வந்து இதுவாகிடும். சபரி நீ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாத, நீ ரொம்ப ஓவராக இது பண்ணுற, எனக்கு பிடிக்கல, நீ நடிக்கிற சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பயங்கரமாக கான்வர்சேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டா இவங்களுக்குள்ள சமாதானம் ஆகிடுவாங்க. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு ஒரே ஃபைட் சீக்வன்ஸாக போயிட்டு இன்னைக்கு இது இப்படியே முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்டில் முக்கால்வாசி பார்த்தாக்கா பாருக்கும் சுபிக்ஷாவுக்கும் தான் பயங்கரமான ஆர்கியூமெண்ட். காலையில் ஆரம்பிச்சது நைட்டு வரைக்கும் போச்சு. இன்னைக்கு எபிசோடு இப்படியே முடியுது. நாளைக்கு எபிசோடு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் அன்சீனில் வந்து காசிப்ஸ் எல்லாம் குரூப்பாக காசிப்ஸ் பேசுவாங்க. இதில் பாரு, கலையரசன், திவாகர் 3 பேர் தனியாக காசிப்ஸ் வந்து அந்த பிபியில் இருக்கிறவங்கள பற்றி பேசுவாங்க. இங்கே இருக்கிறவங்க இங்கே பற்றி ஒரே பயங்கர இதுவாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.